நண்பர்களே, இது தகாத உறவுல இருக்கக்கூடிய கேவலமான கேடுகெட்ட ஒரு அம்மாவோட கதைங்க. இந்த படம் ஆரம்பிச்ச உடனே இந்த அம்மாவும், இந்த 10 வயசு பையனும் நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பையன் பேரு பேட்ரிக். இந்த பையனுக்கு எக்ஸாம் முடிஞ்சு இந்த 1 மாசம் கோடை விடுமுறை முடிஞ்சு, இன்னைக்கு தான் புதுசா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. அதனால இந்த அம்மா இந்த பையன ஸ்கூல்ல விட்டு வரதுக்காக இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தா அந்த பையன் காணோம். இந்த அம்மா திரும்பி பார்த்தா, இந்த பையன் இந்த ரயில்வே ட்ராக் நடுவுல நின்னுகிட்டு இருக்கான். உடனே இந்த அம்மா பதறி அடிச்சு, "டேய் பேட்ரிக், அங்க என்னடா பண்ற? வாடா" அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த பையன் எந்த சலனமும் இல்லாம ரொம்ப சோகமா, ரொம்ப விரக்தியா அந்த ட்ராக்லயே நின்னுகிட்டு இருக்கான். தூரத்துல ட்ரெயின் வர ஃபாஸ்டா வந்துகிட்டு இருக்கு. இந்த அம்மா பதறாங்க, "டேய் பேட்ரிக், கிளம்பி வாடா, அங்க நிக்காதடா, ஓடி வாடா" அப்படிங்கிறாங்க. ட்ரெயின் வர கிட்ட மோதுற மாதிரி வருது. இப்ப அப்படியே கட் பண்ணா 1 மாசத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. இந்த பையனுக்கு எக்ஸாம் முடிஞ்சு 1 மாசம் கோடை விடுமுறை விட்டுருக்காங்க. இந்த கோடை விடுமுறையை ரொம்ப சந்தோஷமா கழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் இவன். இவங்க வீட்டுல இவங்க அப்பா ஒரு வியாபாரி. அவர் வந்து வெளியூருக்கு போனாருன்னா 2 மாசம் 3 மாசம் அங்கேயே தங்கி வியாபாரம் பண்ணிட்டு வருவாரு. வீட்டுக்கு வந்து 1 வாரம் தங்குவாரு. திரும்பவும் மறுபடியும் வியாபாரத்துக்கு வெளியூருக்கு போயிடுவாரு. 2 3 மாசம் வியாபாரம் பண்ணுவாரு. அது போல குடும்பத்துக்காக அவர் ஊர் ஊரா போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இவங்க அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இவங்க வீட்டிலே தான் இருக்காங்க. ஆனா அம்மாவுக்கு வந்து பையனை ரொம்ப பிடிக்கும். பையனுக்கும் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். நல்லா வீட்டில் சந்தோஷமா ஆடி பாடி சந்தோஷமா விளையாடுவாங்க. இவங்க வந்து செஸ் கேம் விளையாடுவாங்க, கேரம் போர்டு விளையாடுவாங்க, கார்ட்ஸ் விளையாடுவாங்க. அப்படி ஃப்ரெண்ட்லியா அம்மாவும் மகனும் இருக்காங்க. இருந்தாலும் இந்த பையன் இந்த 1 மாச கோடை விடுமுறையை தன்னுடைய நெருங்கிய நண்பனான கூபா அப்படிங்கிறவன், இந்த ஊர்ல ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் இவனுக்கு, அவங்க கூட சந்தோஷமா விளையாடலாம், அந்த இந்த இது விடுமுறை கழிக்கலாம் அப்படின்னு நினைச்சு இந்த கூபான்ற பையனை தேடி அவங்க வீட்டுக்கு போறான். போனா இந்த கூபாவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "டே கண்ணா, இந்த 1 மாச கோடை விடுமுறைக்கு கூபா அவங்க மாமா வீட்டுக்கு போயிட்டான்டா. அங்க போயிட்டு இந்த இந்த இது வந்து விளையாட்டு சந்தோஷமா கொண்டாடிட்டு வரலான்னு போயிட்டான்டா. 1 மாசம் கழிச்சு தானே வருவான்" அப்படின்னு. உடனே நம்ம பேட்ரிக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. அடா என்னடா, நமக்கு இருந்த ஒரே நண்பனும் ஊருக்கு போயிட்டானே, இப்போ நம்ம யார் கூட போய் விளையாடுறது? வேற வழி இல்லை, நம்ம அம்மாவோட தான் போய் விளையாடணும் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து இவங்க அம்மாவை கூப்பிட்றான். "அம்மா வாமா, நம்ம வந்து செஸ் கேம் விளையாடலாம், எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா" அப்படிங்கிறான். உடனே அவங்க அம்மா, "ஏய் இல்லடா கண்ணா, இன்னைக்கு முடியாது. அம்மாவுக்கு எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் ராத்திரி வீட்டில் இருக்க மாட்டேன். நீ சாப்பிட்டு தூங்கிடு. நான் நாளைக்கு காலையில் தானே வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு அவசர அவசரமா அழகா ரெடி ஆகிட்டு வெளியில கிளம்புறாங்க. இதை பார்க்குற இந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா இவங்க அம்மா வந்து எந்த ஒரு கம்பெனிலையோ எந்த ஒரு ஆஃபீஸ்லையோ வேலை செய்யல. சும்மா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏதோ வேலைக்கு போகிற மாதிரி ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு இவங்க கிளம்பி போகிறாங்க. அதனால் இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்றது இந்த பையனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அதே போல் போயிட்டு ராத்திரிலாம் தங்கிட்டு மறுநாள் காலையில் தான் இவங்க வர்றாங்க. இப்போ மறுநாள் பகலில் இந்த பையன் எங்கன்னா விளையாடலாமா அப்படின்னு போயிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறான். அப்போ இங்கே நிறைய பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பசங்களாம் இவனை வந்து விளையாட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க. இவனுக்கும் அந்த பசங்களோட சேர்ந்து விளையாடுறதுல விருப்பம் இல்லை. அதனால அவன் விளையாடாமல் அப்படியே சும்மா வெட்டியாகவே சுற்றிட்டு சாயந்தரம் மறுபடியும் வீட்டுக்கு வர்றான். இப்போ அவங்க அம்மா கிட்ட கேட்குறான், "அம்மா, நீ நேற்றுக்கே சொன்னல இன்னைக்கு நம்ம விளையாடலான்னு சொல்லிட்டு, சரி வாமா நம்ம 2 பேரும் செஸ் விளையாடலாம்" அப்படிங்கிறான். இப்போ அம்மா மகனும் வந்து செஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அம்மா இன்னைக்கு ராத்திரி வெளியில் போகலாம் அப்படின்ட்டு திட்டம் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு அவங்க போனோம்னா இந்த ஆட்டத்தை செஸ்ஸை வந்து சீக்கிரம் முடிக்கணும். அதனால இவங்க வேம்ட்டே இந்த பையன்கிட்ட தோற்று போகிறாங்க. இந்த பையனுக்கு நல்லாவே தெரியுது அம்மா வந்து நியாயமாக ஆடல, வேம்ட்டே தோத்துட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த ஆட்டம் முடிஞ்சது. இவங்க அவசர அவசரமாக ரெடி ஆகுறாங்க, வெளியே போகிறதுக்கு கிளம்புறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல. அம்மா என்ன ராத்திரி ஆனால் இப்படி வெளியே போகிறாங்களே அப்படின்ட்டு, "நீ வீட்டுக்குள்ளே இருடா" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவன் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா இவங்க வீட்டுக்கு வெளியில் ஒரு ஆள் வந்து இந்த அம்மாவை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போகிறான். இதை பார்த்த உடனே அந்த பையனுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிடுது, ரொம்ப வருத்தம் ஆகிடுது. ஏன்னா இவன் என்னதான் 10 வயசு பையனாக இருந்தாலும் இவனுக்கும் சில நல்லது கெட்டது தெரியும் இல்லையா? ஒரு அம்மா ராத்திரியில் வேற ஒரு ஆணோட போயிட்டு ராத்திரியில் தங்கிட்டு வந்தால் அது என்ன அர்த்தம்ன்றது இவனுக்கு புரியும். அம்மா வந்து ஏதோ தப்பு பண்ணுறாங்க, ஒரு தகாத உறவில் இருக்காங்க அப்படிங்கிறது இவனுக்கு புரியுது. ஆனால் அம்மாவை நினச்சி இவன் ரொம்ப வருத்தப்படுறான். போயிட்டு அதே போல் மறுநாள் காலையில் தான் இவங்க வர்றாங்க. வந்தவங்க கொஞ்ச நேரம் அப்படி இப்படி வீட்டில் இருந்துட்டு திரும்ப மத்தியானமே ரெடி ஆகுறாங்க. ஏன்னா இத்தனை நாளாக ராத்திரியில் போயிருந்தவங்க இப்போ பகல்லே மத்தியானமே வந்து வெளியே கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நல்லா அழகான புது ட்ரெஸ்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே பேட்ரிக்கு ரொம்ப வருத்தமாகுது. அம்மா மிகப்பெரிய தப்பு பண்ணுறாங்க, அப்பாவுக்கு துரோகம் பண்ணுறாங்க. அம்மா வந்து இப்படி நடந்துக்கக்கூடாது, அம்மா வந்து வெளியே போகக்கூடாது, நம்ம அம்மா வந்து வெளியே விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறான். அதனால் அவன் என்ன பிளான் பண்ணுறான்னா, அங்கே டைனிங் டேபிளில் ஒரு ஆப்பிள் ஜூஸ் இருக்குது. அதை வந்து தெரியாமல் கை தவறி விடுற மாதிரி அவங்க அம்மா மேலே இவன் கொட்டி விட்டுறான். அவங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து கரையாயிடுது.
இதனால இந்த அம்மாவுக்கு சரியான கோபம் வருது. டே பேட்ரிக், என்ன காரியம் பண்ண நீ? பாரு ட்ரெஸ் எல்லாம் எப்படி கரையாயிடுச்சு, நான் இப்போ எப்படி வெளியே போவேன், எந்த ட்ரெஸ்ஸை போட்டு போவேன் அப்படின்னு சொல்லி காய்ச்சி மூச்சு அவனை பிடிச்சி சத்தம் போடுறாங்க. இவன் ரொம்ப வருத்தப்படுறான். ஏன்னா இது வரைக்கும் இவங்க அம்மா இவனை திட்டிக்கிட்டதே இல்லை, இவன் மேலே கோவப்பட்டதே இல்லை. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ கடினமாக நடந்துக்கிறாங்க, இவ்வளோ கோவப்படுறாங்க. ஆனால் இவன் ரொம்ப வருத்தப்படுறான். அதையும் மீறி அவங்க அம்மா அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க வெளியே கிளம்பிடுறாங்க. போனவங்க அடுத்த நாள் ராத்திரி விடிகாலம்பர வராங்க. பேட்ரிக் அப்பவும் மூச்சிட்டு தான் இருக்கான். ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக வராங்க, ஏதோ சாதித்த மாதிரி ரொம்ப பூரிப்போடு வராங்க. போகும்போது அவ்வளோ சிடு சிடுன்னு கோவப்பட்டு போனவங்க இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க போகும்போது போட்டு போன ட்ரெஸ்ஸு வேற, இப்போ அவங்க போட்டு வந்திருக்க ட்ரெஸ்ஸு வேற. இது ரொம்ப புதுசாக நல்லா இருக்குது. அதாவது இவங்களோட கள்ளக்காதலன் தான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. இவங்க அம்மா அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே இவங்க எரிச்சலாவது அவன் நல்லாவே புரியுது. அம்மா தப்பு பண்ணுறாங்க, நம்ம அப்பாவுக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு. சரி, இதெல்லாம் நம்ம அப்பாட்ட சொல்லிடலாமா அப்படின்னு கூட இந்த பையன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ராத்திரியும் அதே போல் அந்த அம்மா கிளம்பி வெளியில் போகிறாங்க. இப்போ இந்த பையன் நம்ம அம்மா எங்கே தான் போகிறாங்க அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனால அவங்க அம்மாவை பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ண போகிறான். அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த பையனோட குறுக்கில் இந்த அழகான மான்குட்டி வருது. இதை பார்த்தோன்னே அவன் மயங்கிடுறான். ஆஹா, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இந்த மான்குட்டியை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க அம்மா மிஸ் ஆகிடுறாங்க. அவங்க அம்மா காணாமல் போயிடுறாங்க. சரி, எப்படி அடுத்த நாள் காலையில் வந்துடுவாங்க அப்படின்ட்டு வீட்டில் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா வரவே இல்லை. காலிங் பெல் அடிக்குது. போய் பார்த்தா இந்த ஆண்டி தான் நிற்கிறாங்க. இவங்க யாருன்னு இவனுக்கு தெரியல. ஆண்டி, நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு இந்த அம்மா சொல்கிறாங்க, ஏன் தம்பி, வீட்டில் அப்பாவோ அம்மாவோ யாரும் பெரியவங்க இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவன், இல்லை ஆண்டி, எங்கள் அப்பா வியாபார விஷயமா வெளியூர் போயிருக்காரு, அம்மா வெளியே போயிருக்காங்க, இப்போ வர நேரம் தான், வாங்க உள்ளே உக்காருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உள்ளே உட்கார வைக்கிறான். சொல்லுங்கள் ஆண்டி, என்ன விஷயம், நீங்கள் யார் அப்படிலாம் கேட்குறான். இந்த ஆண்டியை பார்த்தா ரொம்ப விரக்தியாக, ரொம்ப கோபமாக, ரொம்ப சோகமாக, ரொம்ப வருத்தம் கலந்த முகமாக இருக்காங்க. இவங்கள பார்க்கும்போதே இந்த பையனுக்கு தெளிவாக புரிஞ்சு போகுது இவங்க யாருன்ட்டு. இவங்க யாருன்னா இவங்க அம்மாவோட கள்ளக்காதலனோட உண்மையான பொண்டாட்டி. இவங்க இவங்க அப்பா கிட்ட நியாயம் சொல்லலாம், பாரு உன் பொண்டாட்டி என் புருஷனை வச்சுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லலான்னு வந்திருக்காங்க. அப்படி அவங்க அப்பா இல்லைன்னா இந்த பொம்பளை இருந்தால்னா அவட்ட சண்டை போடலாம். ஏன்டி, உனக்கு வேறு ஆம்பளையே கிடைக்கலையா, என் புருஷனை ஏன் வச்சிருக்க அப்படின்னு அவளை குடும்பம் பிடிச்சி சண்டை போடலாம் அப்படின்னு தான் இந்த அம்மா இங்கே வந்திருக்காங்க. இதையெல்லாம் இந்த பையன் பார்த்து உணர்றான், அவனுக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் இந்த பையன் பெருந்தன்மையாக அந்த ஆண்டி கிட்ட நடந்துக்கிறான். ஆண்டி, என்ன சாப்பிட்றீங்க, காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமா அப்படின்னு ரொம்ப அன்பாக உபசரிக்கிறான். இந்த பையனை பார்த்தவொடனே இந்த அம்மாவுக்கு அப்படியே துக்கம் தாங்கலை, அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே அழுதுகிட்டே அமைதியாக எழுந்து வெளியே போயிடுறாங்க. ஏன்னா இந்த அம்மாவுக்கும் பேட்ரிக் வயசில் ஒரு மகன் இருக்கான். ஸோ தான் அம்மா ஒரு கள்ளக்காதலில் இருக்கா, ஒரு தப்பான தகாத உறவில் இருக்கான்னு தெரிஞ்சால் அந்த மகனோட மனசு எவ்வளோ உடஞ்சி போவோம், எவ்வளோ வருத்தப்படுவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த அம்மா எதுவுமே சொல்லாமல் நாகரிகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவோட அம்மா வீட்டுக்கே வர்றாங்க. இப்போ அவங்க வந்த கொஞ்ச நேரத்துலேயே அவங்க வீட்டுக்கார்ட்ட ஃபோன் வருது. அவர் அன்பாக பேசுகிறாரு, என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் பேசுகிறாரு. பேசிட்டு பையன்கிட்ட ஃபோனை கொடுமாங்கிறாரு. இப்போ தான் மகன்கிட்ட பேசுகிறாரு, என்ன பேட்ரிக், நல்லா இருக்கியாப்பா, அம்மா உன்னை நல்லா பார்த்துக்கிறாளாப்பா அப்படின்னா உடனே அவன் இதெல்லாம் சொல்லிடலாமா அம்மாவை பற்றி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். டக்குன்னு அவங்க அம்மா அவனை பார்த்து முறைக்கிறாங்க. உடனே, இல்லைப்பா அம்மா நான் நல்லா தான் பார்த்துக்கிறாங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபோனை வச்சிட்றான். அப்போது இவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியுது நம்ம மகனுக்கு நம்மளை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. இப்போ இவங்களே கேட்குறாங்க, ஏய் என்னடா உங்கள் அப்பா கிட்ட என்னை பற்றி போட்டு கொடுலான்னு பார்க்குறியா, அம்மா ராத்திரி டெய்லி வெளியே ராத்திரியில் போயிடுறான்னு சொல்லலான்னு பார்க்குறியா நீ அப்படிங்கிறாங்க. உடனே அவனும், ஆமாம் நான் சொல்ல தான் போகிறேன், அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியூருக்கு போயிட்டு ராப்பகலாக தங்கி கஷ்டப்பட்டு நமக்காக குடும்பத்துக்காக உழைக்கிறாரு. ஆனால் நீ ராத்திரி ஆனால் இப்படி வெளியே போய் தப்பு பண்ணுறியே, இது ரொம்ப பாவம், அப்பா ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவனை எந்த அம்மா நாண்டேன், என்னடா அவங்க அப்பா பெரிய பாவம், நான் தான்டா பாவம், ஒப்பனை கட்டிக்கிட்டு நான் இது என்ன சுகத்தரா கண்டேன், என்ன சுகண்டா எனக்கு கொடுத்தா அந்த ஆள் கொடுக்காத சுகத்தை வேற ஒரு ஆள் தரான், அதெல்லாம் அவட பழகிறேன், இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுடா, நீ சின்ன பையன்டா, அதெல்லாம் கூட விட்டுறா, வேறு விஷயத்துக்கு வாடா. இது வரைக்கும் என்ன எனக்கு ஒரு நகை நட்டு எடுத்து கொடுத்துருப்பானா அவங்க அப்பன், ஒரு பட்டு படம் எடுத்து கொடுத்துருப்பானா, இல்லை எனக்கு ஒரு காரு பங்களான்னு வசதியாக வாழ வச்சானா, ஒன்றும் இல்லை, இப்படி பிச்சைக்கார வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், உங்கள் அப்பனை கட்டின்னு இது வரைக்கும் நான் ஒரு சுகத்தையும் அனுபவிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்கள நியாயப்படுத்திக்கிட்டு அவங்க அப்பா மேலே குறை சொல்கிற மாதிரியே இந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் அமைதியாக கேட்டுக்கிறான். இப்போ அடுத்த நாளும் வழக்கம் போலவே அவங்க ராத்திரி ரெடி ஆகிட்டு வெளியே போகலான்னு பார்க்குறாங்க. இந்த பையன் இதை தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால் என்ன பண்ணுறான், அந்த பையன் தான் வீட்டோட மெயின் டோரை பூட்டி அந்த சாவி கையில் எடுத்து வச்சுக்கிறான். இப்போ இந்த அம்மா சாவி கேட்குறாங்க, டே சாவி கூட நான் வெளியே போகணுன்றான். ஆனால் இந்த பையன் கொடுக்கவே மாட்டேங்கிறான், நீ வெளியே போகவே கூடாது அப்படின்றான்.
இந்த அம்மாவா டே இல்லடா எனக்கு நேரம் ஆச்சு நான் போயே ஆகணும் கூட்டுறா அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. இவனும் கொடுக்கவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். இப்போ இந்த அம்மா வேற வழி இல்லாமல் இந்த பையனை போட்டு அமுக்கி அவன் கழுத்தை நெரிச்சு அவன் கையை முறிச்சு அவன் கையிலேருந்து அந்த சாவியை பிடிங்கிடுறாங்க. பிடிங்கிட்டு வெளியே போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னா அந்த பையனுக்கு ரொம்ப வருத்தமாகுது. சி என்ன நம்ம அம்மா இவ்வளோ கேவலமாக இருக்காங்களே, வர வர இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்களே, இவ்வளோ மூர்க்கத்தனமாக நடந்துக்கிறாங்களே அப்படின்ட்டு இந்த அம்மா மேலே ரொம்ப வெறுப்பு அதிகமாகுது. இப்போ அதுக்கு அடுத்த நாளும் அதே போல தான் நடக்குது. திரும்ப அவங்க ரெடி ஆகிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த பையனுக்கு இப்போ எரிச்சல் அதிகமாகுது. இந்த முறை அம்மா வந்து வெளியே விடவே கூடாதுன்ட்டு இந்த மெயின் டோர் வாசல்லே போய் நின்றுறான். அம்மா நீ போகவே கூடாதுன்னு, டே வழி விடுறா நான் போயே ஆகணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த பையன் சொல்கிறான், இந்த பாருமா அப்படி போகிறதா இருந்தால் என்னை தாண்டிப்போ, அதாவது என்னை கொண்டுட்டு என் பணத்தை தாண்டிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுற இந்த அம்மாவுக்கு கோபம் அதிகமாகுது. ஏய் என்ன வர வரவனு வாய் ரொம்ப நீளுது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா பலான்னு கன்னத்திலே அடிச்சிடுறாங்க. அடி நல்லா பலமாக பட்டுருது. இந்த பையனுக்கு வலிக்குது. இந்த பையன் வலி தாங்காமல் அழுகுறான். இதை பார்த்தோன்னா இந்த அம்மாவுக்கே வந்து மனசு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஐயோ நம்ம பையனை அடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு உடனே சாயிடா கண்ணா இப்போ என்ன உன் பிரச்சனை, நான் வெளியே போகக்கூடாது அவ்வளோதானே, சரி போகல வீட்லேயே இருக்கேன் உன் கூடவே இருக்கேன் போதுமா, நம்ம என்ன பண்ணலாம் விளையாடலாமா, சரி வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி தான் மகனை கூப்பிட்டு இவங்க 2 பேரும் அந்த சீட்டுக்கட்டு கார்ட்ஸ் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விளையாடிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே நேரம் ஆகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேருமே தூக்கம் வருது. விளையாடி முடிச்சுட்டு 2 பேரும் போயிட்டு பெட்டில் படுத்து தூங்கிடுறாங்க. இப்போது நடு ராத்திரி ஆகுது. இந்த பையனுக்கு உச்சா வருது. சரி உச்சா போகலான்னு எந்திரிச்சு பார்த்தா அப்போ தான் தெரியுது பக்கத்தில் அம்மா காணும். நம்மளை வந்து ஏமாற்றி தூங்க வச்சுட்டு அந்த அம்மா வழக்கம் போல் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு. இதை பார்த்தோன்னா அந்த பையனுக்கு இன்னும் எரிச்சல் அதிகமாகுது. சரி மறுநாள் காலையில் அம்மா வரட்டும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அமைதியாக விட்டுறான். இப்போது அடுத்த நாள் அந்த அம்மா வராமல் அதுக்கு அடுத்த நாள் வர்றாங்க. 2 நாள் கழித்து வர்றாங்க. வர்றவங்க ரொம்ப சோகமாக அழுதுகிட்டே வர்றாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல என்ன ஆச்சுன்னு இவங்க கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த அம்மாவோட கள்ளக்காதலனுக்கும் இவங்களுக்கும் சண்டை போல இருக்குது. அவன் வந்து இவளை கழட்டி விட்டான் போல இருக்குது. இவங்க 2 பேரும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அதனால் வந்து இந்த லவ் ஃபெயிலியர் ஆன ஃபீலிங் மாதிரி வந்து இவங்க அழுதுகிட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி ராத்திரிலாம் அழுதுகிட்டே இருக்காங்க. அம்மா அழுதை பார்த்தோன்னா இந்த பையனுக்கும் வருத்தமாக இருக்குது. சரி என்னடா இப்போ அம்மா அப்படி அழுதுகிட்டே இருக்காங்கன்னு. மறுநாள் பொழுது வெடிஞ்சு கூட அந்த அம்மா எழுந்து டிஃபன்லாம் செய்யலை, எந்த வீட்டு வேலையும் செய்யலை, அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த பையன் அம்மா எனக்கு பசிக்குதுமா எழுந்து டிஃபன் செய்யுமா அப்படிங்கிறான். அப்பவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த பையனே எழுந்திரிச்சு கிச்சனுக்கு போயிட்டு டிஃபன்லாம் செஞ்சுட்டு வந்து அவங்க அம்மாவுக்கு கொடுக்குறான். இவனும் சாப்பிட்றான். எப்படியாவது அம்மா வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறான். சரின்னு அவனே வந்து பாட்டு மியூசிக்லாம் போட்டு அம்மா வாமா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து குஷிப்படுத்தி அவங்கள டான்ஸ் எல்லாம் ஆட வச்சுருக்கான். அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு காலிங் பெல் அடிக்குது. போய் திறந்து பார்த்தா சர்ப்ரைஸாக அவங்க அப்பா வந்து நிற்கிறாரு. அவங்க அப்பாவை பார்த்தோன்னு அவங்க அவ்வளோ சந்தோஷம். அப்பா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறான். இப்போ அவங்க அப்பா வந்து தான் மகனுக்காக இவனுக்கு ரொம்ப பிடிக்குமேன்ட்டு இந்த செஸ் விளையாடுற செஸ் போர்டெலாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. அதே போல் மனைவிக்காக நல்ல புடவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட சொல்கிறாரு, உனக்காக பல கடை ஏறி இறங்கி இந்த துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்டி அப்படிங்கிறாரு. அப்போ தான் இந்த மனைவிக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அந்த கள்ளக்காதலை நம்மளை கழட்டி விட்டான். ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம கட்டின புருஷன் நம்ம மேலே இந்த நிமிஷம் வரைக்கும் பாசமாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு குற்ற உணர்ச்சியில் அவங்க தவிக்கிறாங்க. அடுத்த நாள் இப்போ எல்லாம் குடும்பத்தோடு வெளியே போகிறாங்க. அந்த ஊரில் ஒரு திருவிழா மாதிரி இருக்குது. அந்த திருவிழாவில் போய் சந்தோஷமாக இருக்காங்க. அப்போவே இந்த அப்பங்காரன் தான் மகன்கிட்ட சொல்கிறான், டே கண்ணா நான் வந்து ஒரு போதுமான அளவு பணம் சம்பாதிச்சிட்டேன். அந்த பணத்தை வச்சு நம்ம இங்கேயே உள்ளூர்லேயே ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலான்னுக்கிறேன். இனிமேல் நான் குடும்பத்தோடு தங்கி இங்கேயே வியாபாரம் செய்ய போகிறேன்டா. நான் வெளியூர்லாம் போக மாட்டேன், உங்களோட இருக்க போகிறேன் அப்படிங்கிறான். அதை கேட்டு அந்த பையன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்படி அந்த நாட்கள் சந்தோஷம் போனோடனே அதே சமயம் அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை பார்க்குறான். அவங்க அம்மா வந்து ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கிறாங்க. அந்த மனைவி வந்து ஏதோ இது இழந்த மாதிரியே பறி கொடுத்த மாதிரியே இருக்கா. ஏன்னா வந்து ஒரு லவ் ஃபெயிலியரில் இருக்கா. அந்த கள்ளக்காதலை வந்து கழட்டி விட்டான்ட்டு. அது இந்த அப்பாவுக்கு சந்தேகம் வருது. அப்பா வந்து மகன்கிட்ட கேட்குறாரு, டே கண்ணா அப்பா கிட்ட உண்மையை சொல்லு, உங்கள் அம்மாவை நான் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா, ஒரு மார்க்கமாகவும் இருக்கா, ஒரு மாதிரி ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கா, என்னடா பிரச்சனை, நான் ஊரில் இல்லாதப்போ எதனா நடந்துச்சா, எதுவாக தான் அப்பாட்ட உண்மையை சொல்கிறா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அப்போ கூட இந்த பையன் உண்மையை சொல்லலை. அம்மா வந்து போட்டு கொடுக்கல. பாவம் அம்மா போட்டு கொடுத்தா அம்மாவுக்கு சண்டை வரும்ன்ட்டு இந்த பையன் அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா, அம்மா வழக்கம் போல் தான்மா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்போது அடுத்த நாள் அவங்க அப்பா மட்டும் வீட்டில் இருக்காரு. அவங்க அம்மா எங்கே வெளியே காய்கறி வாங்க போயிருக்காங்க. இந்த பையனும் விளையாட போயிருக்கான். விளையாடிட்டு திரும்பி வீட்டுக்கு வரலான்னு வரும்போது இவங்க வீட்டு உள்ளே இருந்து இந்த ஆன்ட்டி வெளியே வர்றாங்க. அதாவது இவங்க யாருன்னு தெரியுங்களா, இவங்க அம்மாவோட கள்ளக்காதலனோட பொண்டாட்டி. அவங்க வந்து வீட்டில் வெளியே வந்தோன்னே இவனுக்கு புரிஞ்சு போகுது இந்த பையனுக்கு. இப்போ உள்ளே போய் அவங்க அப்பாவை பார்த்தோன்னா அவங்க அப்பா இவனை பார்த்து முறைக்கிறாரு. அதாவது அந்த அம்மா வந்து எல்லா விஷயத்தையும் இந்த பையனோட அப்பாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அப்பாவுக்கு வந்து இவங்க அம்மாவோட கள்ளக்காதல் மொத்தம் தெரிஞ்சு போச்சு.
அதை விட முக்கியமாக இந்த பையன் மேலே ஒரு கோவம் அதிகமாகுது. ஏன்னா இந்த பையன் நம்ம கேட்டும் சொல்லலையே, இவனே தான் தாய்க்கு உடந்தையாக இருந்திருக்கானே அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாரு. அவங்ககிட்டயும் அது காட்டிக்கல. அதுக்கப்புறம் அவங்க மனைவி வர்றாங்க. அவங்க மனைவிக்கிட்டே அது தெரிஞ்ச மாதிரி அவங்க எதுவுமே காட்டிக்கல. அவர் என்ன பண்ணுறாருன்னா அமைதியாக ஒரே வார்த்தை சொல்கிறாரு அவங்க பொண்டாட்டிக்கிட்ட, சரிம்மா என்னோடய லீவ் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் வந்து நான் வியாபாரத்துக்கு கிளம்ப நேரம் வந்துருச்சு, நான் வியாபாரத்துக்கு போகிறேம்மா அவ்வளோதான் அப்படின்றாரு. அப்போ தான் இந்த பையனுக்கு புரியுது, அப்பா வந்து இப்போ வியாபாரத்துக்கு போகல, ஒரே அடியாக போகிறாரு, அவர் திருப்பி வரவே போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி இந்த பையனுக்கு தெளிவாகவே புரியுது. அம்மாவும் இப்படி கேவலமான தாயாக இருக்கா, அப்பாவும் வந்து இப்படி ஒரு நம்மளை விட்டு இப்போ போயிட்டாரே வரப்போகிறது இல்லையே அப்படிங்கிற ஏக்கத்தில் அந்த பையன் இருக்கான். இப்போ அப்படியே அந்த நிகழ்காலத்தில் காட்டுறாங்க, ஆரம்ப காட்சியை காட்டுறாங்க. இந்த பையன் அந்த ரயில்வே ட்ராக்கில் நின்றுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நினைக்கிறான் அந்த பையன். அதாவது இனிமேல் நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நம்ம கேவலமான ஒரு தாயாக இருக்கா, நம்ம அப்பாவும் இல்லை, அதுக்கு நம்ம தற்கொலை பண்ணி செத்தே போகலாம் அப்படிங்கிற விரக்தியில் தான் அந்த பையன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். கரெக்டாக ட்ரெயினும் வருது. அவங்க அம்மா அப்படியே பதறாங்க, ஐயோ பையன் செத்து போயிட்டான் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் ட்ரெயின் அவனை கிராஸ் பண்ணி போகுது. அதாவது அங்கே 2 ட்ராக் இருக்குது. அதில் ட்ரெயின் வராத ட்ராக்கில் தான் அந்த பையன் நின்றுக்கிட்டு இருக்கான். அவன் முகத்தை காட்டுறாங்க. அவன் அப்படியே தாயை முறைச்சி பார்க்குறான். இந்த தாய் அப்படியே குற்ற உணர்ச்சியில் கூனி குறுகுறாங்க. இந்த இடத்துல இந்த படம் முடியுது. இந்த படம் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே புரியும் நினைக்கிறேன். ஏன்னா பெற்றோர்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேவலம் இந்த அற்ப சுகத்துக்காக உங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணி, குறிப்பாக உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணாதீங்க. அவங்களோட எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்காதீங்க. அதனால் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போங்க அப்படிங்கிறது தான் இந்த படம் மூலமாக சொல்ல வர்ற கருத்துங்க. இது போல் பல வித்தியாசமான உலக திரைப்படங்களோட கதைகளை தெரிஞ்சுக்க நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் இப்போவே நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் செய்து வச்சுக்கோங்க.